உஷா. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பரமாத்மாவை பற்றிய அறிமுகத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்ற பண்டிகையினுடைய ஆன்மீக விளக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சிவராத்திரி பண்டிகை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சிவராத்திரி அப்படின்னா, எப்பொழுது இந்த உலகமானது அஞ்ஞான இருளில் இருக்கிறதோ அப்பொழுது அத ராத்திரின்னு சொல்றோம். இங்க ராத்திரி அப்படின்னா இரவு பகல் அப்படிங்கிறதுக்கான ராத்திரி கிடையாது. இங்க ராத்திரி அப்படின்னா ஆன்மாவில் ஆத்மால இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது, அஞ்ஞான இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ராத்திரி, அதாவது அந்த இருள், அதைத்தான் ராத்திரின்னு சொல்றாங்க. பாருங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிருஷ்ண ஜெயந்தி, ஹனுமன் ஜெயந்தி, அப்படித்தானே நம்ம பிறந்த நாளை சொல்லும் பொழுது கொண்டாடுவோம். இப்ப காந்தியடிகளுடைய பிறந்த நாள் என்ன சொல்றோம்? காந்தி ஜெயந்தின்னு சொல்றோம். அதே கிருஷ்ணரோட பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றோம். ஆனா யாருக்காவது காந்தி ராத்திரி, கிருஷ்ண ராத்திரின்னு சொல்றோமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி? ஏன் சிவனுக்கு மட்டும் சிவராத்திரின்னு சொல்றோம்? அதற்கான விளக்கம் தான் இது. என்னன்னா, எப்பொழுது இந்த உலகமானது அஞ்ஞான இருள்ல இருக்கிறதோ அப்பொழுது சிவனினுடைய அவதாரம் நடக்க வேண்டும். பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும், மகாத்மா காந்திக்கு தாய் தந்தையர் இருக்கிறாங்களா? கிருஷ்ணருக்கு தாய் தந்தையர் இருக்கிறாங்களா? வசுதேவர் தேவகி இல்லையா? கிருஷ்ணருக்கு கூட தாய் தந்தையர் இருக்கிறாங்க. ஜெயில பிறந்தாரு, அதுக்கப்புறம் அவருக்கு வளர்ப்பு தாய் தந்தையும் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஹனுமன் ஜெயந்தின்னு சொன்னோம்னா வாயு புத்திரர் இல்லையா? வாயுக்கும் அஞ்சலிக்கும் பிறந்தவர் வாயு புத்திரர். தாய் தந்தையர் இருக்கிறாங்க இல்லையா? அவருடைய தாயினுடைய கர்ப்பத்துல அவரு உருவாகி குழந்தையா பிறந்து வளர்ந்து ஆளாகி பெரியவராரு இல்லையா? இதே சிவராத்திரி அப்படிங்கும் பொழுது அங்க அவருக்கு தாய் தந்தையர் யாருமே இல்லை. சிவருக்கு என்று தாய் தந்தையர் யாருமே இல்லை. சிவன் அப்படின்னாலே நிராகாரர் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த நிராகாரர் இந்த உலகத்துல வரணும் அப்படின்னா அவருக்கு ஒரு உடல் தேவையா இல்லையா? நீங்க பாருங்க, சிவன் கோயில்ல கூட பாத்தீங்கன்னா சிவலிங்கம் காமிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா எங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கிறதோ அதற்கு முன்னாடி ஒரு நந்தி காமிச்சிருப்பாங்க. உம் சிவன் கிட்ட நம்ம டைரக்டா பேச முடியாது, இந்த நந்தியோட காதுல எது இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னும் ஒரு வழக்கம் இருக்குது. சிவன் கோயில் அப்படித்தானே பண்றோம். எந்த நமது வழிபாடாக இருந்தாலும் நந்தியுடைய காதுல தான் போய் சொல்லணும் அப்படிங்கிறோம். இதற்கு கூட என்ன ஒரு விளக்கம் அப்படின்னா, சிவனுக்கென்று தனது சொந்தமான சரீரம் கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ணணும்? ஒருத்தருடைய சரீரத்தை எடுத்துதான் தன்னுடைய என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். அப்ப சிவராத்திரினாலே கண்டிப்பா இந்த உலகத்துல சிவனுடைய அவதாரம் நடந்திருக்கிறது. அப்ப சிவனுடைய அவதாரம் மற்றவர்களினுடைய நார்மல் பிறப்பு மாதிரி கிடையாது. பரகாய பிரவேசம் செய்றாரு. அதாவது ஏற்கனவே இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கின்ற ஒருத்தருடைய உடலை கடனாக எடுக்கிறார். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பரகாய பிரவேசம். பரன்னா வேற, காய அப்படின்னா உடல், பிரவேசம்னா நுழையிறது. அப்ப ஏற்கனவே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருத்தருடைய உடல்ல அவர் நுழைந்து அவதரித்து அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா? சிவனுடைய அதாவது பரமாத்மாவினுடைய நாமம், ரூபம், காலம், தேசம், கர்த்தவியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கர்த்தவியத்தை ஆற்றுவதற்காக அவர் இந்த உலகத்துல வந்துதான் ஆகணும். அதனாலதான் சிவராத்திரின்னு சொல்றோம். நார்மலா சிவ ஜெயந்தின்னு சொல்லும் பொழுது மற்ற கிருஷ்ண ஜெயந்தியோ காந்தி ஜெயந்தியோ போல அல்லாமல் அவர் ஒரு உடல்ல பிரவேசம் பண்ணுகிறார். அப்ப அந்த உடல் யாரு? உம் அந்த உடல் யாரு? யாருடைய உடல்ல வராரு? அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்க, முன்னொரு புராண கதையில கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பாகீரதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பாகீரதன் என்ன பண்ணாரு? ஆகாய கங்கையை
பூமிக்கு கொண்டுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல கூட ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிருக்கிறோம் ஏற்கனவே. எங்க ஜூம்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் ஷேர் பண்றேன். இது சகாரா அப்படின்ற ஒரு முனிவர் இருந்ததாகவும், அவர் ஒரு யாகம் செய்ததாகவும், தன்னுடைய 60,000 மகன்களை இழந்ததாகவும், அவருடைய பேரன் அனுஷ்மான் அப்படின்னு ஒருத்தராகவும், அப்படி புராண கதை நீளமா போகுது. அதாவது அவர் 60,000 மகன்களை இழந்து அது சாம்பலான உடனே, அது ஒரு முனிவருடைய சாபத்தின் மூலமாக சாம்பல் ஆறாங்க. அந்த சாம்பல்ல ஆகாய கங்கை விழுந்ததுன்னா அவங்க சொர்க்கம் அடைவாங்க அப்படிங்கிறது புராண கதை சொல்கிறது. அதற்காக இந்த பாகீரதன், அதாவது அந்த சகாரா அப்படின்ற அந்த மன்னனினுடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற இந்த பாகீரதன் என்ன பண்றாரு, கடும் தவம் இருக்கிறாரு. அதனுடைய காரணத்தினால ஆகாய கங்கை பூமிக்கு வந்ததாக புராண கதை சொல்கிறது. இந்த கங்கையானது இந்த சாம்பல்ல பட்டவுடனே அவர்களுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஆனா இதனுடைய உண்மையான ஆன்மீக விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஹிமாலயத்துல கங்கோத்ரி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துதான் கங்கையானது ஊற்றாக பிறக்கிறது. அந்த கங்கை நதிதான் அப்ப பாய்ந்தோடுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப கங்கையானது இந்த ஆகாய கங்கை பூமிக்கு வருவது அப்படின்னா, இதனுடைய ஆன்மீக விளக்கம் என்ன அப்படின்னா, எப்பொழுது சிவன் இந்த உலகத்துல அவதரிக்கிறாரோ, அவர் ஞான கங்கை என்கின்ற இந்த ஆன்மீக அறிவை நமக்கு தரார். ஞான கங்கை இது ஸ்தூலமான நீர் கங்கை கிடையாது, இது ஞான கங்கை. இந்த ஞான கங்கையானது இந்த நம்ம ஆத்மாக்களாகிய நமக்கு சொல்லும் பொழுது ஆத்மா என்ன ஆகுது, பவித்திரமாகிறது, அமரத்துவம் அடைகிறது. நேற்று கூட சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, சோம்நாத் ஞானம் என்கின்ற சோம ரசத்தை பருகச் செய்பவர், அமிர்த கடேஸ்வரர், அமிர்தத்தை கொடுப்பவர். அது மாதிரி முக்தேஸ்வர் முக்தி அளிப்பவர், திரியம்பகேஸ்வரர், பிரம்மா விஷ்ணு சங்கர், இந்த மூன்று பேருடைய பார்ட்டை அவர் செய்யறாரு. அப்ப இதுல முக்கியமான பார்ட்டு இந்த ஸ்தாபனையானது, அதாவது இந்த புது உலகத்தின் ஸ்தாபனையானது எதன் மூலமாக நடக்கிறது அப்படின்னா, இந்த ஆத்மாவானது பவித்திரம் அடைவதன் மூலமாக நடக்கிறது. ஆத்மா எப்படி பவித்திரம் அடையும்? நம்ம எல்லாம் என்ன நினைச்சு வச்சுட்டு இருந்தோம் பக்தியில, கங்கையில போய் முழுக்கு போட்டா பாவங்கள் போகும் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே ஆன்மீகத்துல அந்த கங்கைய பத்தி சொல்லல. பரமாத்மா இந்த உலகத்துக்கு அவதரித்து அவர் வாய், அதாவது ஒருத்தருடைய வாய் மூலமாக நமக்கு கொடுத்த ஞான கங்கையை பத்தி தான் இதனுடைய பெருமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இந்த உலகத்துல வாழ்கின்ற ஒருத்தருடைய சரீரத்தை எடுத்து அவர் இந்த ஞானத்தை சொல்றாரு. அப்ப அந்த ஆத்மா யாரு, எப்ப வர்றாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளவு முக்கியமானது. ஒரு பரமாத்மாவே ஒருத்தருடைய உடல் அவதரிக்க வேண்டும் என்றால் அவருக்கென்று சில மகத்துவம் இருக்கணும்ல. சாதாரணமா யாருடைய உடல்லையாவது பரமாத்மா வர முடியுமா? அது கூட ரொம்ப மகத்துவமான அந்த ஆத்மாவாக அவர் இருக்கணும்ல. அப்ப அவருடைய கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 1880கள்ல ஹைதராபாத் சிந்த் பகுதியில, அதாவது இந்த ஹைதராபாத் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற ஹைதராபாத், அதுல சிந்து பிரதேசத்துல கிருபாலினி அப்படின்ற ஒரு குடும்பத்துல இந்த லேக்ராஜ் அப்படிங்கிறவரு அந்த ஹைதராபாத் பாகிஸ்தான்ல சிந்த் அப்படின்ற இடத்துல கிருபாலினி ஃபேமிலியில பிறக்கிறாரு. அவருடைய தந்தை வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாரு. இவர் பிறக்கும் பொழுதே தன்னுடைய தாயை இழக்கிறாரு. சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தையையும் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக தன்னுடைய சகோதரனுடைய பிசினஸ்ல ஹெல்ப் பண்றாரு. அப்போ என்ன ஆகுது, அவரு சரி, அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப குடை வள்ளலா இருக்கிறாரு. என்னன்னா, யாராவது வந்து சாமான் வாங்கிட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா சரி அடுத்து வரும்போது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அது சகோதரருக்கும் இவருக்கும் இடையே கொஞ்சம் உரசலை ஏற்படுத்துது. அதனால இவர் என்ன பண்ணிடுறாரு,
வெளியே போயிட்டு இந்த நகைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆபரணங்களை தயாரிப்பது மற்றும் அந்த வைரங்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதற்காக அவர் எங்க போறாரு? மும்பை போறாரு. அங்க போயிட்டு சில நாட்கள்லயே அந்த ரொம்ப அழகான நுட்பமான நகைகளை அவர் செய்யறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த அந்த விஷயம் எல்லாம் நல்லா தெரிஞ்ச பிறகு தன்னுடைய சொந்த கடையே வந்து கொல்கத்தால திறக்கிறாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த நேபாளத்தினுடைய மன்னர்கள், அதுக்கப்புறம் உதய்பூரினுடைய மன்னர்கள், அது மாதிரி வலைப்பூர்னு சொல்றாங்க அந்த மன்னர்கள், அப்படி நிறைய மன்னர்கள் அவர்களுடைய குடும்பத்துல இவர்கிட்ட வந்து இந்த நகைகள் எல்லாம் வாங்குறாங்க. இவருடைய புகழ் ரொம்ப அந்த நாடுகள், அதாவது இந்த இந்தியாவை சுத்தி இருக்கின்ற அந்த அண்டை நாடுகள், நேபாளம், அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஹ் குறுநிலம் மாதிரி தானே இருக்கும். இந்தியான்னு ஒரு தேசம் கிடையாது இல்லையா. அப்ப அந்தந்த பிரதேசத்தை ஆண்ட அந்த மன்னர்கள் மத்தியில இவர் ரொம்பவே பிரசித்தி பெறுகிறார். இன்னும் பாத்தீங்கன்னா நேபாள மன்னர் எல்லாம் இவர் வந்தாருன்னா தன்னுடைய அரியணையை விட்டு இறங்கி அவரை வரவேற்பாங்களாம். அதே மாதிரி மகாராணா அப்படின்னு சொல்லிட்டு உதய்பூரோட அரசர் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இவர் வர அந்த அரண்மனையினுடைய அந்த செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, தர்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணாம வெயிட் பண்ற அளவுக்கு இவருக்கு சமுதாயத்துல பெரிய மதிப்பு. இது ஒரு பக்கம் பிசினஸ் விஷயத்துல இப்படி இருக்கையில், இயல்பாகவே அவர் வந்து ரொம்பவும் நல்ல பண்புகளை கொண்டவராக இருந்தாரு. அவருக்கு 4 குழந்தைகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 60வது வயது இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, ஆன்மீகத்துல தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக செலுத்துபவராக இருந்தார். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற குணமாகட்டும், இல்ல வந்து பக்தி செய்கின்ற விஷயமாகட்டும், சத் சங்கங்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குருவை வந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க வீட்டுக்கு. அவரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. பிரசங்கம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆன்மீக பிரசங்கங்களை சத்சங்கங்கள் வாயிலாக இவர் நடத்தினார். இவருக்கு அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 குருக்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்ப குரு அப்படின்னா ரொம்ப மதிப்பு வச்சிருந்தாரு. ஒரு முறை என்ன அப்படின்னா தன்னுடைய பேரனுக்கு நேமிங் செரிமனி, பெயர் சூட்டும் விழா, அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவருக்கு வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா நாள் வந்து கால் வருது ஒரு குரு கிட்ட, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவர் உங்களுக்கு தெரியும், சமுதாயத்துல பெரிய நன்மதிப்பு கொண்டவர். அப்ப ஒரு ஃபங்க்ஷன், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எத்தனை பேருக்கு இன்விடேஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ப பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வரணும் அப்படின்ற அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க இல்லையா. அப்ப நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன், இவருக்கு நாள் குரு கிட்ட அழைப்பு வருது. இப்ப இவர் என்ன சொல்றாரு ஒய்ஃப் கிட்ட, அதாவது குரு கிட்ட இருந்து அழைப்பு வருவது அப்படிங்கிறது எதற்கு சமம் அப்படின்னா, காலன் கிட்ட இருந்து அழைப்பு வருவதற்கு சமம். காலன் கிட்ட போயிட்டு, யமதர்மன் கிட்ட போயிட்டு என்னால நீ கூப்பிட்டாலாம் வர முடியாது, நாளைக்கு வரேன்னு சொல்ல முடியுமா? அது போல குருவினுடைய வார்த்தையெல்லாம் என்னால தட்ட முடியாது. சோ அந்த அளவுக்கு தன்னுடைய குரு மீது ரொம்பவே நம்பிக்கை வைத்தவராக இருந்தார். சோ இப்படி போகும் பொழுது அவருக்கு ஒரு 60 வயது இருக்கும். இந்த 60 வயது ஆகும் பொழுது அவருக்கு ஆஹ் சில விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. ஒரு தடவை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரு தன்னுடைய வீட்டினுடைய பிற்பகுதியில ஹால் இருக்கும். அந்த ஹால்ல தன்னுடைய குரு மற்றும் அவருடைய சீடர்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஏதோ டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக சொற்பொழிவாட்டி இருக்கிறாரு, இத பிரசங்கம் மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவருக்கு இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மனசுல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு புதிய ஒரு கிளாரிட்டி இருக்கிற மாதிரியும், தன்னுடைய தன்னுடைய கண்ணோட்டமே, அதாவது வாழ்க்கையினுடைய கண்ணோட்டமே மாறுவது போலவும், ஒரு விளங்க முடியாத ஒரு உணர்வும், தன்னை பற்றிய ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை உணர ஆரம்பிக்கிறார். அதாவது பிரசங்கம் ஆயிட்டு இருக்கு, இவருக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இதன் தொடர்ச்சியாக என்ன ஆகுது, என்ன அந்த மாதிரி ஒரு அனுபவம் வருது அப்படின்னா, இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட தான் ஒரு ஒரு புனிதமான ஆத்மா, ஒரு புனிதமான ஒரு பியோர் பவித்திரமான ஒரு ஒளி போல அப்படி ஒரு பேரானந்தத்துல மிதக்கிறாரு.
அதாவது ஒரு பக்கம் பிரசங்கம் ஆயிட்டே இருக்கு, அங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, திடீர்னு இந்த மாதிரி அவருக்குள்ள அந்த உணர்வுகள் வருது. இன்னும் கொஞ்ச காலம் போகுது. ஒரு முறை என்ன ஆகுது, 4 புஜங்களை உடைய விஷ்ணுவினுடைய காட்சி கிடைக்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வீக சாட்சா்காரம். இப்ப இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தெய்வீக சாட்சா்காரம். சாட்சா்காரம் அப்படின்னா காட்சி. காட்சி எங்க கிடைக்குது? நம்ம புறக்கண்கள் மூலமாக கிடைக்கிறது கிடையாது. நமக்கு மனதிற்குள்ளே ஒரு சீன், அதாவது இந்த உடலிலிருந்து விடுபட்ட ஒரு நிலை மாதிரி ஏற்பட்டு அங்கு நமக்கு மட்டும் தெரியுது. புரியுதுங்களா? தெய்வீக சாட்சா்காரம். நந்தனார் கதை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடல் வரும்ல, அந்த என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, இந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. நந்தனார் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? நாயன்மார்கள்ல ஒருத்தர். அவரு பாத்தீங்கன்னா கீழ் ஜாதியை சார்ந்தவராக இருப்பாங்க. எதுக்காக உங்களுக்கு இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, இந்த தெய்வீக சாட்சா்காரம் அப்படிங்கறது உங்களுக்கு என்னன்னு தெரியணும், அதுக்காக இதை சொல்றேன். சோ அவரு சிவ பக்தர். உங்களுக்கு தான் தெரியும், அந்த காலத்துல கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படல. அப்ப இவருக்கு சிவலிங்கத்தை தரிசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்ப அவரு மனமுருக அங்க கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அங்க நந்தி விலகுறதாகவும், அங்க சிவலிங்கத்தின் காட்சி தெரிவதாகவும், அந்த தீபாராதனை எல்லாம் தனக்கு தெரிவதாகவும் அவருடைய கதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிசிக்கலா ஸ்தூலமா இருக்கிற ஒரு நந்தி எப்படி விலகும்? சாத்தியமா? தானா அது மூவ் ஆகுமா? சொல்லுங்க. பிசிக்கலா இருக்கிற நந்தி அப்படி தானா மூவ் ஆகுமா? அதாவது பக்தியில சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னா, மீராக்கு கிருஷ்ணருடைய சாட்சா்காரம் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டினத்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க. உம் அவரை கழு மரத்துல ஏத்துறாங்க. அதே மாதிரி அபிராமி அந்தாதி பாடினாரே, அவருக்கு அம்பாள் அபிராமி தன்னுடைய காதுல இருக்கிற அந்த வைர கல் பதித்த ஒரு தோட வானத்துல வீசி எறியதாகவும், அது பௌர்ணமி நிலவாக காண்பித்ததாகவும், இப்படி பல கதைகள் பக்திகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். சில கதைகள் எல்லாம் ஸ்தல புராணம், இது உண்மையாக நடந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ உண்மையிலேயே இந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால், அது மட்டும் இல்லப்பா, அன்னமயான் இருக்கிறாரு, அவருக்கு பெருமாளினுடைய சாட்சா்காரங்கள் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஹனுமானுடைய சாட்சா்காரங்கள் கிடைச்சிருக்கு. இப்படி சாட்சா்காரங்கள் அப்படிங்கிறது பக்தியில ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க சாட்சா்காரம் அப்படின்னா தெய்வீக காட்சி அப்படின்னு பொருள். இந்த சாட்சா்காரங்கள், இந்த தெய்வீக காட்சி என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் நம்ம ஆத்மாவுக்கு, அதாவது அந்த நேரத்துல பக்தி செய்த அந்த ஆத்மாவிற்காக பிரத்யேகமாக காட்டப்பட்டவை. இத நமக்கு தெளிவா நம்ம இதுல போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம இந்த ஞானத்தை படிக்கும் பொழுது சில விஷயங்கள் இயற்கைக்கான விதிகள் இருக்குது, சில விஷயங்கள் ஆன்மீகத்திற்கான விதிமுறைகள் இருக்குது. அப்ப இயற்கை அப்படிங்கிறது பஞ்ச தத்துவங்களினாலான இயற்கை அப்படிங்கும் பொழுது அதற்கான சில விதிகள் இருக்கும். இப்ப நீங்க மேல இருந்து ஒரு பொருளை போட்டீங்கன்னா அது கீழே தான் வரும். ஒருத்தர் யாராவது மூவ் பண்ணலைன்னா ஒரு பொருளானது மூவ் ஆகாது. அங்க இயக்க விசையை நீங்க செலுத்தணும், அதுக்கப்புறம் தான் அந்த பொருளானது மூவ் ஆகும். அப்போ பக்தியில சில விஷயங்கள் அதிசயம் அப்படின்னு காட்டப்படுகிறது, இல்லது அதிசயம் அப்படின்னு நம்ம அப்படியே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சோ இத பத்தி ரொம்ப டீப்பா போக வேண்டாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சாட்சா்காரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் ஒருவர் இறைவனுடைய அன்புல மூழ்கி இருக்கிறாங்களோ, இறைவனின் மீது தூய்மையான பக்தி வச்சிருக்கிறாங்களோ, அங்க இறைவன் அருளல் தொழில் செய்கின்றார். அதாவது இறைவனுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற 3 தொழில் பத்தி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் 2 தொழில் இருக்கிறது, அது மறைத்தல் மற்றும் அருளல். மறைத்தல் பத்தி அப்புறமா பார்க்கலாம். இங்க பக்தியில அருளல் அப்படிங்கிறது மிக முக்கியமான கர்த்தவியம்.
ம் பாருங்க, நிறைய பேரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸோட கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உதாரணத்துக்கு, ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒருத்தர் தன்னுடைய சரீரத்தை விடுறாரு. அதுக்கப்புறம் நாடகத்தின்படி அவர் திரும்பவும் அதே உடல்ல திரும்பவும் உயிர் உயிர் வந்துருது. இதுக்கு பேரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களால தன்னுடைய உடலையே பார்க்க முடியும். அப்படி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டனல் போல ஒரு லைட் இருந்ததாகவும், அங்க சில பேர் ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்ததாகவும், சீக்கிய மதத்தை சார்ந்தவராங்க தன்னுடைய குருநானக்கை பார்த்ததாகவும், சில பேருக்கு ஹனுமான் தெரிஞ்சதாகவும், இப்படி அவரவர்கள் தங்களுடைய பாவனையில தன்னுடைய எது குல தெய்வம், எது தன்னுடைய இஷ்ட தெய்வம், எது தான் வழிபடும் கடவுள், எந்த கடவுள் மீது நிறைய பாவனையும் பக்தி வச்சிருக்கிறாங்களோ அதுவாக கடவுள் காட்சி தந்திருக்கிறார். புரியுதுங்களா? இந்த விஷயம் விளங்குதா? சோ இப்ப இந்த தெய்வீக சாட்சா்காரங்கள் அப்படிங்கிறது பக்தியில பரமாத்மாவினுடைய மிக முக்கியமான ஒரு கர்த்தவியம், தொழிலாக இருக்கிறது. அதுக்கு பேரு அருளல் அப்படின்னு சொல்றோம். சோ அது போல இவர் லேக்ராஜ் அப்படிங்கிறவர்களுக்கு தெய்வீக சாட்சா்காரங்கள் தெரிய ஆரம்பிக்குது. என்ன தெரியுது? விஷ்ணுவினுடைய உருவம் தெரிகிறது. 4 புஜங்களை கொண்ட விஷ்ணு இவருக்கு காட்சி தருகிறார். இது எதுவுமே அவர் விரும்பல, இது தானாக ஏற்படுகிறது. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆச்சு, திடீர்னு அந்த சத்சங்கம் நடந்துட்டு இருக்குது, அவருக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு நல்ல ஃபீலிங், தான் ஒரு ஒரு ஆத்மா அப்படின்ற மாதிரி உணர்றாரு. இப்ப நமக்கு தெளிவா ஆத்மா என்ன, ஆத்மால இத்தனை குணங்கள் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெளிவா இப்ப தெரியுது. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல லேக்ராஜ் என்பவருக்கு சாட்சாத்காரம் நடக்கும் பொழுது அது ஒரு அனுபவமாக அவருக்கு இருந்திருக்கு. இரண்டாவது அனுபவம் எப்படி இருந்தது? விஷ்ணுவினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கிறது. இப்படி இப்படி விஷ்ணுவினுடைய சாட்சாத்காரம் கிடைச்ச உடனே இவரு என்ன நினைச்சுக்கிட்டாரு, இது நம்ம ஏதோ ஒரு குருவினுடைய ஏதோ ஒரு கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு குரு கிட்ட இத பத்தி பேசுறாரு. குருவுக்கு குரு அத பத்தி எதுவுமே அவருக்கு புரியல. சோ அவர் குரு ரிப்ளை பண்றத வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு, இது இந்த குருவினால நமக்கு கிடைச்ச இந்த அனுபவம் கிடையாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு முறை பிசினஸ் விஷயமா வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க கொஞ்ச நாள் தங்குறாரு. அங்க அவரு அவர் நிறைய அந்த இடங்கள்ல பக்தி செஞ்ச இடம். அது கொஞ்சம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மரங்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்குது. அது அவருடைய ஃப்ரெண்டோட வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்க போயிருக்கிறாரு. அப்புறம் அப்ப அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கேயும் அந்த தனிமையில உட்கார்ந்துட்டு அந்த மரங்களின் நடுவுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஏற்படுது. உம் தன்னுடைய உடலிலிருந்து விடுபட்ட நிலை, இந்த உடலே இல்லாதது போல அப்படி ஒரு லைட்டா அவருக்கு ஃபீல் ஆகுது. உம் அதுக்கப்புறம் இவருக்கு இப்ப என்ன புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, இதுவரை தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் சும்மா ஃப்ளூக்ல இல்ல தற்செயலா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்காம அப்படின்னு இருந்து விலகி, இது ஒரு ஸ்ட்ராங்கா அவர் மனசுக்குள்ள இதற்கு முன்னாடி நடந்த தெய்வீக சாட்சாத்காரங்கள் மற்றும் தொடர்ச்சியாக இப்படி நமக்கு சாட்சாத்காரங்கள் ஏற்படுது இல்ல, இதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது சும்மா தற்செயலா ஏதோ ஒண்ணு வரணுங்கிறதுக்காக வருது இல்ல, இது என்னுடைய மனதினுடைய ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு இல்லாம, இது ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு சொல்வதற்காக புரிய வைக்கிறதற்காக வருது அப்படின்ற மாதிரி அவருக்கு அனுபவம் ஆக ஆரம்பிக்குது. இது வெறும் ஒரு ஃபிளாஷ், ஒளி வெட்டல்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி ஒரு மின்னல் வரும் பொழுது ஒரு ஃபிளாஷ் வருதுல்ல, அது மாதிரியான விஷயம் அல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு விதையானது விதைக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக இந்த சாட்சாத்காரங்கள் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த எனக்குள்ள தெளிவுபடுத்துது அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு முழு சத்தியத்தை நான் அடையணுங்கிறதுக்காக, கடவுளினுடைய முழுமையான ஞானத்தை பெறணுங்கிறதுக்காக இப்படி தொடர்ச்சியான இந்த ஆழமான தெய்வீக சாட்சாத்காரங்கள் ஆகுது அப்படிங்கிறதையும் அவரு உணர ஆரம்பிக்கிறாரு. இப்படி பலவிதமான சாட்சாத்காரங்கள் நடக்குது. இத இவர் என்ன புரிஞ்சுக்க எப்படி முயற்சி பண்றாரு அப்படின்னா,
நம்ம அந்த ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் பசில்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அஹ், பல துண்டுகளாக அது இருக்கும். அதெல்லாம் சேர்த்தான்னா ஒரு சீனோ இல்ல ஒரு உருவமோ வரும். அது போல இவருக்கு வருகின்ற இந்த சாட்சாத்காரங்களை எல்லாம் இவர் தொடர்பு படுத்தி அதை முழுமையாக ஒரு விஷயமாக பார்க்க முயற்சி பண்றாரு. இதுதான் என்னுடைய வேலையே தவிர இதை தவிர வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு அவரு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வெளியூர்ல தானே இருக்கிறாரு. இந்த மாதிரி சாட்சாத்காரங்கள் நடக்கும் பொழுது வீட்டுக்கு வேற லெட்டர் எழுதி போடுறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு பெரிய புதையலை நான் கண்டெடுத்தது போல, abundance ஆஃப் வெல்த், எனக்குள்ளே பெரிய புதையலை நான் கண்டெடுத்தது போல, எல்லா பிராப்திகளையும் அடைந்தது போல, ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கான சாவி கிடைச்சது போல அவருக்கு அனுபவம் ஆகுது அப்படின்னு தன்னுடைய அனுபவங்களை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எழுதி எழுதி வேற போடுறாரு. ஒரு 5 லெட்டர் இந்த மாதிரி எழுதி போடுறாரு. இது இது இவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என்னடா இது அப்படின்னு அவங்களும் ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. சரி, அவர் வரட்டும், வந்த பிறகு பேசிக்கலாம்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு முறை தன்னுடைய வீட்டிலேயே ஒரு சத்சங்கத்தை ஏற்பாடு பண்றாரு. அங்க அந்த குருவானது பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, திடீர்னு எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அந்த இடத்திலிருந்து எழுந்து தன்னுடைய அறைக்கு போறாரு. உம் இப்படி அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். ஏற்கனவே நம்ம அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னோம். குருவினுடைய அழைப்பு அப்படிங்கிறது காலனுடைய அழைப்பு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரு குருவினுடைய சத்சங்கம் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் அங்கிருந்து எதற்காகவும் எழுந்துக்க கூடாதுன்ற அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியும் தன்மையோட இருக்கிறவரு சத்சங்கம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது, திடீர்னு எழுந்து போறாரே அப்படின்னு இவருடைய மனைவி, அவருடைய மனைவி பேரு யசோதா, ஜசோதா, யசோதான்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம், ஜசோதா. அவங்களும் பாக்குறாங்க, இது என்னடா இது இது டிஃபரெண்டான ஆக்ஷனா இருக்கே அப்படின்னு. அங்கிருந்தே தன்னுடைய மருமகள் கிட்டையும் கஞ்சாட காமிக்கிறாங்க. அவங்க பேரு ராதிகா, பிரிஜிந்திரான்னு சொல்லுவாங்க பின்னால, ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அப்படி கஞ்சாட காட்டுறாங்க. உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் உள்ள அவர் அறைக்கு போயிருக்காங்களே, இவங்க பின்னாடியே போறாங்க. அங்க பின்னாடியே போய் அங்க அறைக்குள்ள பார்த்தாங்க அப்படின்னா ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறது. அவருடைய அறை முழுவதும் பொன்னிற கதிர்களினால் நிறைந்து இருக்குது. அவர் அப்படியே அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக காட்சியா இருக்குது. அவரை சுற்றி ஒளி பிழம்பாக தெரிகிறது. கண்கள்ல அவ்வளவு ஒளி, அவ்வளவு பிரகாசம். அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தெய்வீக காட்சியை போல அந்த அந்த மருமகளுக்கு அனுபவம் ஆகுது. அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க, அத பாக்குறாங்க. அப்புறம் ஒரு அசரீரி ஒலிக்கிறது. என்ன ஒலி அப்படின்னா, நிஜானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், ஞானஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், பிரகாஷஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வாக்கியங்கள் அசரீரியாக இவங்களுக்கு கேக்குது. நிஜானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் அப்படின்னா, நான் தான் அந்த சத்தியமான நிஜமான ஆனந்தம், அந்த ஆனந்தத்தின் ஸ்வரூபமாக இருக்கின்றேன். என்னுடைய பெயர் சிவன், நானே சிவன். சிவோகம் அப்படின்னா நானே சிவன். ஞானஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், ஞானத்தின் ஸ்வரூபமாக இருக்கின்றேன், நானே சிவன். அப்புறம் பிரகாஷஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், நான் அப்படிப்பட்ட தெய்வீக ஒளியாக இருக்கின்றேன், நானே சிவன். இப்படின்னு சிவன் முதன்முறையாக லேக்ராஜ் என்பவரினுடைய உடல்ல புகுந்து பிரவேசம் செய்து தன்னை பற்றிய அறிமுகத்தை தானே கொடுக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியாகவும் நிறைய சாட்சாத்காரங்கள் ஏற்படுது. அதாவது அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அதாவது கிருஷ்ணனினுடைய பல அவதாரங்களாகவும், ஒவ்வொரு முறையும் அந்த கிருஷ்ணருடைய அவதாரங்களோ வரும் பொழுது தத்துவம் அப்படின்ற மாதிரி அவருக்கு அனுபவம் ஆகுது, அப்படின்னு சொல்ற மாதிரி அனுபவம் ஆகுது. தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவே நான். அதாவது
கிருஷ்ணருடைய காட்சி தெரியுது. அந்த கிருஷ்ணருடைய காட்சி தெரியும் பொழுதே இவருக்கு என்ன என்ன மாதிரி அந்த குரல் கேக்குது மனசுல? தத்தத்துவம். தத்தத்துவம் என்ன அர்த்தம்? அதுவே நான், நானே அந்த தேவதையாக ஆகப் போகின்றவன் அப்படின்ற அர்த்தம். அதுக்கு பொருள் என்ன? நானே அது, நானே அப்படிப்பட்ட தேவதையாக ஆகப் போகின்றேன். இது அவருக்கு மட்டும் இந்த சாட்சாத்காரம் ஆவது இல்லாமல் ஜசோதாவுக்கும் இது மாதிரி தெரியுது. அதாவது தன்னுடைய கணவர் லேக்ராஜ பாக்குறாங்க. பார்க்கும் பொழுதே அவருக்கு பின்னாடி கிருஷ்ணனுடைய ரூபமும் அவங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியும்? இதுதான், அதனாலதான் நான் சொன்னேன் இது எல்லாமே தெய்வீக சாட்சா்காரங்கள். அப்படின்னா அந்த காட்சி தனக்கு மட்டுமே தெரிவது. அப்ப இவர் இத்தனை சாட்சா்காரங்கள் வருது. ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஆழமான சிந்தனையில ஒரு நதிக்கரையில உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயங்கரமான காட்சி தெரியுது. என்ன காட்சி தெரியுது அப்படின்னா, இது ஆக்சுவலி அந்த சிவனுடைய அவதாரம், அந்த நிஜானந்தம் ஸ்வரூபம்னு நடக்குது பாருங்க, அதற்கு முன்னாடியே நடக்குது. இதுவும் முக்கியமான சாட்சா்காரம். இதை நான் கண்டிப்பா சொல்லணும். என்ன சாட்சா்காரம் கிடைக்குதுன்னா, திடீர்னு ஒரு பயங்கரமான பேரழிவு இந்த உலகத்துக்கு நடப்பது போல அவருக்கு தெரியுது. நிறைய மிசைல்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா 1936கள்ல வேர்ல்டு வார் நடந்த அந்த நேரத்துல, அப்பதான் ஹிரோஷிமா நாகசாகி அந்த இடங்கள்லாம் அணு ஆயுதம் அப்படிங்கிறதையே பிரயோகம் பண்றாங்க. இவருக்கு கிடைத்த அந்த பேரழிவு அப்படிங்கிறது, அப்படிப்பட்ட ஒரு குண்டு அது போட்ட உடனே அந்த பிரதேசம் முழுவதுமே காலி ஆகுது. ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுது. அப்படி ஒரு பெரிய அழிவை சாட்சாத்காரமாக பாக்குறாரு. அது நடந்து கொஞ்ச நாள்கள்லயே அவருக்கு என்ன இன்னொரு சாட்சாத்காரம் கிடைக்குதுன்னா, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் வருவது போலவும் பூமிக்கு வந்த உடனே அழகான இளவரசன் இளவரசியாக, ராஜகுமாரன் ராஜகுமாரியாக, ஒரு தேவதை போல மாறுவது போலவும் தெரியுது. இந்த பூமியே எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ஒரு ஸ்வர்க்கம் போல காட்சி அளிக்குது. அந்த மலை குன்றுகள் ஆகட்டும், இல்ல அந்த பறவைகள் விலங்குகள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அழகா, அதாவது இந்த உலகத்தை சார்ந்தது அல்லாதது போல, ஒரு சொர்க்கத்துல இருப்பது போல அவருக்கு அந்த காட்சி கிடைக்குது. சோ இப்படி இது எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. இதுல இருந்து அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு, இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை தான் ஸ்தாபனை செய்ய வேண்டும். அந்த ஸ்தாபனை செய்வதற்கு பரமாத்மா தன்னை கருவியாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்ற விஷயம் நல்லா அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு சாட்சாத்காரம் என்ன கிடைக்குதுன்னா, ஒருத்தர், அதாவது மரணப்படுக்கையில ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய சரீரத்தை விடுறாரு. அப்ப ஆத்மாவானது நெற்றியிலிருந்து மேல, அதாவது வெளியே அதுக்கப்புறம் அந்த சரீரத்துக்கு மேலேயே அப்படியே டிராவல் பண்ணி தன்னுடைய உள்ளங்கால் வரை போயிட்டு திரும்பவும் நெற்றிக்கு அங்கிருந்து வெளியேறுவது போல. அப்ப இந்த சாட்சாத்காரங்கள் எல்லாம் அவருக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா, தான் ஒரு அழிவில்லாத ஆத்மா அப்படின்ற விஷயத்த வெறும் காட்சிகள் மட்டுமல்லாமல் அனுபவம் வாயிலாகவும் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்பொழுதே அவர் பகவத்கீதையும் படிப்பவராகவும் இருக்கிறார். பகவத்கீதையில ஆத்மா அழியாதது, அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் வேற கொடுத்திருக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் இப்ப ரிலேட் பண்ணி பாக்குறாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு, சத் சங்கங்களை அவர் கூட்ட ஆரம்பிச்சு அந்த பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக முழுமையான அந்த பொருளை புரிஞ்சு இத சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஓம் அப்படின்ற துவனி எழுப்பப்படுகிறது. அதாவது வர்றவங்களுக்கு, இந்த சத்சங்கங்களுக்கு வர்றவங்களுக்கு அந்த இடமே ஒரு அலௌகீகமாக, அதாவது இந்த வேர்ல்ட்லி விஷயத்திலிருந்து விடுபட்ட அந்த அந்த ஃபீலிங்ஸ எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்குது. இந்த சத்சங்கத்துல வர்றாங்க. இப்ப பாபா அதாவது இந்த லேக்ராஜ் என்பவர் இந்த சத்சங்கத்தை கூட்டுறாரு, ஓம் சொல்றாரு, கீதையில சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துறாரு. கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, என்ன சொல்றாரோ அது அனுபவமாகவே ஏற்படுது. இப்ப நான் ஆத்மா, அழிவில்லாத ஆத்மா, இரு புருவ மத்தியில இருக்கிறேன், நான் அப்படிப்பட்ட சைத்தன்யமான நட்சத்திரமாக இருக்கின்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே கேட்பவர்களுக்கு என்ன ஆகுது?
தன்னை ஆத்மான்ற அந்த ஃபீலிங்ல வர முடியுது, அனுபவத்தை கொண்டுட்டு வர முடியுது. சோ இப்படி நிறைய பேர் சத்சங்கத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஓம் சொன்ன உடனே அந்த உடலிலிருந்து விடுபட்டு டிரான்ஸ்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்னா என்ன அர்த்தம்? உடல்ல தான் இருக்கிறோம், ஆனா உடலிலிருந்து விடுபட்டு உடலினுடைய எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாத அந்த நிலை, அதுக்கு பேரு டிரான்ஸ். அங்க போய் அவர்களுக்கென்ற காட்சிகள் கிடைக்கும். அது மாதிரி டிரான்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க லேக்ராஜ் இவரை பாக்குறாங்க, பின்னாடி கிருஷ்ணனுடைய காட்சி. இப்படி எல்லாருக்குமே யாரெல்லாம் அந்த சத்சங்கத்துக்கு வராங்களோ அவருக்கு இவருடைய, அதாவது இவருக்கு 60 வயது ஆகுது, இவருடைய உடல் அதுவும் தெரியுது, பின்னாடி இவர்தான் எதிர்காலத்துல கிருஷ்ணராக போறாருன்ற விளக்குற மாதிரி கிருஷ்ணருடைய உருவம் தெரிய ஆரம்பிக்குது. ஓகேயா? இதுவரை கிளியரா எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது மேடம். ஓகே. இப்படி இந்த காட்சிகள் தெரியுது. இப்ப இவர் என்ன பண்றாரு, இவருக்கு ஏற்கனவே இது எல்லாத்தையும் ஜிக்ஸாக் பசில் மாதிரி எல்லாத்தையும் இணைச்சு, இது கண்டிப்பாக பரமாத்மாவினுடைய காரியம். இனிமே நான் என்னெல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேனோ இதுல எந்த ஒரு எனக்கு ரசனையும் இல்லை அப்படின்னு அந்த ரசனையற்ற நிலைக்கு போயிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, இனி இறைவன் எனக்கு என்ன பணித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்காக நான் முழுமையாக நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா பிசினஸையும் வைண்ட் அப் பண்றாரு. பார்ட்னர் கிட்ட சொல்லிடுறாரு, இனி நான் இந்த பிசினஸ் செய்யறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இந்த மொத்த பிசினஸையும் இவர் என்ன பண்றாரு, ஒரு ட்ரஸ்ட், அதுல இருந்து வர்ற வருமானத்தை சொத்துக்களை வித்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றாரு. 8 பேர் கொண்ட ஒரு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்றாரு. அந்த 8 பேருமே பாத்தீங்கன்னா லேடிஸ். அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா வர்றவங்க. அந்த லேடிஸ வச்சு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அந்த மொத்த இது சொத்துக்களையும் அங்க நிர்வகிக்கும் மாதிரி விட்டுறாரு. அங்க என்ன பண்றாரு, ஓம் மண்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல் எப்படின்னா, அதாவது உலகாய ஞானம், வேர்ல்ட்லி நாலேஜ் அதுவும் சொல்லி கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இந்த ஆன்மீக கல்வியும் சொல்லி கொடுக்குற மாதிரி, ரெண்டையுமே சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கூலை இவரு உருவாக்குறாரு. சோ அங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணி அங்கேயே இருந்து ஹாஸ்டல் மாதிரி, போர்டிங் ஸ்கூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த போர்டிங் ஸ்கூல்லையே தங்கி இந்த ஆன்மீக கல்வியும் கற்கிறார்கள், உலகாய கல்வியும் கற்கிறார்கள். இப்ப சிவன் இவருடைய உடல்ல அவதரிப்பது தெரியுது. சிவன் தான் இந்த வாயை யூஸ் பண்ணிட்டு இந்த ஞானத்தை சொல்றாரு அப்படிங்கிறது நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா சிவன் வரும் பொழுது ஒண்ணுமே புரியல. அந்த சாட்சாத்காரங்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது இனிஷியலா ஒண்ணுமே புரியல. அடுத்தடுத்து வருகின்ற சாட்சாத்காரங்கள், அப்புறம் சிவன் தன்னையே அறிமுகப்படுத்தினது, அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு கிடைத்த டிரான்ஸ் அனுபவங்கள், இது எல்லாம் இவங்களுக்கு நல்லா புரியுது. இது பரமாத்மாவினுடைய செயல். இப்பொழுது இந்த உடலை ரதமாக எடுத்து இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இப்போ உங்களால பாகீரதனுடைய கதையை ரிலேட் பண்ண முடியுதா? பாகீரதன் அப்படின்னா பாக்யசாலி ரதம், பாக்ய ரத். பாக்ய அப்படின்னா பாக்யசாலி, ரத் அப்படின்னா ரதம். ரதம்னா என்ன? இந்த உடல். இப்ப பாகீரதன் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டுட்டு வராரு. இந்த லேக்ராஜ் என்பவர் ஆகாயத்துல இருக்கிற சிவ பரமாத்மாவை இவருடைய உடல்ல வரவழைச்சு நாம் ஆத்மாக்கள் அப்படின்ற ஆத்ம ஞானத்தையும், பரமாத்மா யார் அப்படின்ற ஞானத்தையும், இந்த சிருஷ்டியினுடைய ஞானத்தையும், கர்ம விதிகள் அப்படின்னா என்ன, இந்த நாடகம் அப்படிங்கிறது என்ன, ஒரு அதாவது இந்த சிருஷ்டியினுடைய மொத்த காலம் என்ன, இந்த வரலாறு என்ன, புவியியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயங்களையும் சிவபரமாத்மா இவர் லேக்ராஜ் என்பவரின் மூலமாக சொல்றார். இவருக்கு ஒரு பெயரும் வைக்கிறார். என்ன பெயர்? பிரம்மா. நம்ம பக்தியில நம்ம படிச்சிருக்கிறோம், பிரம்மாவின் மூலமாக படைப்பு தொழில், அப்புறம் விஷ்ணுவின் மூலமாக காத்தல் தொழில், சங்கர் மூலமாக அழித்தல் தொழில் அப்படின்னு திரிமூர்த்தி, மும்மூர்த்திகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர தேவதாய நமக,
சிவ பரமாத்மாய நமக. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் தேவாத்மான்னு சொல்றோம். சிவனை என்ன சொல்லி முடிக்கிறோம் நம்ம ஸ்லோகம்ல? சிவ பரமாத்மாய நமக. அப்ப சிவன் திரிமூர்த்தியாக வரார். எப்படி? பிரம்மாவாக படைப்பு தொழில செய்றாரு, விஷ்ணுவாக பாலனை தொழில செய்றாரு, சங்கரராக அழிக்கும் தொழில செய்றாரு. இந்த அழித்தல் அப்படிங்கிறது என்னது? நமக்குள்ளே இருக்கின்ற அவகுணங்களை அழிப்பது. படைத்தல் அப்படிங்கிறது என்ன? நமக்குள்ளே தெய்வீக சமஸ்காரங்களை கொண்டு வருவதற்கான ஞானத்தை கொடுத்து இங்க நம்மள என்ன ஆக்க போறாரு? அந்த தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதையாக ஆக்க போறாரு. படைத்தல் அப்படிங்கிறது எதை படைக்க போறாரு? ஸ்வர்க்கத்தை படைக்க போகின்றார், சத்யுகத்தை படைக்க போகின்றார், நமக்கு அமர வாழ்க்கையை தரப்போகின்றார். அதுதான் படைப்பு. இங்க படைப்பு நடக்கணும். எங்க? ஆத்மால. அசுர குணங்கள் எல்லாம் போய் தெய்வீக குணங்கள் தாரணையாகும் பொழுது நாம உண்மையிலேயே மனித நிலையிலிருந்து மாறி தேவ நிலைக்கு போறோம். அதுதான் உண்மையிலேயே படைத்தல். அது உண்மையிலேயே படைத்தல். புரியுதுங்களா? இதுல ஏதாவது புரியுது. அப்ப திரிமூர்த்தி சிவன் அப்படின்னு தான் நாம சொல்லணும். திரிமூர்த்தி சிவன் அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல் செய்றல். ஓகேங்களா? இதுவரை கிளியராப்பா எல்லாருக்கும்? சோ இந்த லேக்ராஜ் என்பவர் சிவ பரமாத்மாவினால் பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார். இப்ப பிரம்மா வாய் மூலமாக அருளப்பட்ட ஞானத்தை நம்மெல்லாம் கேட்டு இப்ப என்ன ஆகிறோம்? அவருடைய குழந்தைகளாக ஆகின்றோம். எப்படி நம்ம குழந்தைகள் ஆகின்றோம்? வாய்வழி குழந்தை, இல்லையா? இப்ப பாருங்க, ஒருத்தர் ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறாங்க. ஹம், அதாவது கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யறது, அதெல்லாம் ரொம்ப அப்படியே எள்ளி சீவுற மாதிரி கொலை செய்யறது, திருடுறதெல்லாம் சும்மா நம்ம சாப்பாடு சாப்பிடுற மாதிரி, அப்படியே ஜாலியா பார்க் போயிட்டு வர்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு ரிஹாபிலிட்டேஷன் கொடுக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா நம்ம கிரண்பேடி காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலரா இருக்கும் பொழுது சிறை கைதிகளுக்கு ஆன்மீக ஞானம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக நிறைய பேரு முழுமையா திருந்தினாங்க. அப்போ அவர்களுடைய எண்ணம் ஆகட்டும், அவர்களுடைய செயலாகட்டும், அவர்களுடைய நடை, உடை, பாவனை, நடத்தை எல்லாமே மாறுது. அப்ப அவங்கள அப்படி பார்த்தவங்க அப்படி கம்ப்ளீட்டா மாறின உடனே அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? புதுசா பிறந்தது போல ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்முடைய அதாவது குணங்கள், நம்மளுடைய நடத்தை எல்லாம் மாறும் பொழுது இதே உடல்ல தான் இருக்கிறோம், ஆனா புதுமையா புது பிறவி எடுத்தது போல, இல்லையா? அது போல இங்க நம்ம தான் யார் அப்படின்ற ஞானத்தை புரிந்து, தான் ஆத்மா என்பதை புரிந்து பரமாத்மாவினுடைய குழந்தையாக இங்க பிறக்கிறோம். யார் மூலமா பிறக்கிறோம்? இந்த பிரம்மாவின் வாய் மூலமாக பிறக்கிறோம். அதனால உண்மையிலேயே இந்த பிரம்ம குமாரிகள் ராஜயோக தியானத்துல நமக்கு மூன்று தந்தைகள். ஒரு தந்தை என்ன? நமக்கு உடல் கொடுத்த தந்தை. இரண்டாவது தந்தை யாரு? பிரம்மா. அதனால நம்ம இந்த லேக்ராஜ் என்பவரை இனிமே நம்ம பிரம்மா அப்படின்னு தான் சொல்ல போறோம். அவரை மிகவும் அன்போடு பிரம்மா பாபா. பாபான்னா என்ன? ஹிந்தியில தந்தைன்னு அர்த்தம். அப்ப பிரம்மா பாபான்னு அன்போடு அழைக்கின்றோம். நமக்கு என்ன பிறப்பு கிடைச்சிருக்கு? இது ஆன்மீக பிறப்பு கிடைச்சிருக்கு, இல்லையா? பிரம்மாவின் மூலமாக இந்த ஞானத்தை கேட்கிறாங்க. பிரம்மாவின் மூலமாக இந்த புதிய சிருஷ்டியினுடைய படைத்தல் நடக்குது. அதே ஆத்மாதான், ஆனா இப்பொழுது அசுரத்தன்மையிலிருந்து நம்ம தெய்வீக நிலையை அடைவதற்கான படிப்பை படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப பிரம்மா மூலமாக பிரம்மா குமார்கள், பிரம்ம குமாரிகள் படைக்கப்படுகிறார்கள். வாய்வழி படைக்கப்படுகிறார்கள். இப்படி வாய் வம்சாவளிய பிராமணர்கள்னு சொல்றாங்க. அதாவது உலகத்துல நம்ம கோயில்ல பூஜை செய்யறவங்கள பிராமணர்கள்னு சொல்றோம், இல்லையா? அது வர்ணாசிரமத்தின் முறைப்படி யார் பிராமண வர்ணம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க
இங்கேயும் வந்து பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளை பிராமணர்கள்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க பிராமணர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவர் தன்னுடைய எண்ணத்தால் கூட மற்றவர்களுக்கு துக்கம் தராமல் இருக்கிறார்களோ, யார் ஒருவர் தன்னுடைய எண்ணம், சொல், செயல், கண்ணோட்டம், அதாவது திருஷ்டி, எல்லாவற்றையும் தூய்மையாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, அந்த தூய்மையாக்குவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் இப்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியணும், பிராமணர் என்னடா, நம்ம பிறப்பின் மூலமாக ஒரு குலம் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப பிறப்பின் மூலமாக நான் வைஷ்ய குலம். அதே மாதிரி உங்கள பிறப்பின் மூலமாக சில பேரு பிராமணர்களாக இருப்பாங்க, சில பேர் பிறப்பின் மூலமாக சத்திரியர்களாக இருப்பாங்க. அதை பத்தி கிடையாது. இங்க பிராமணர்கள் அப்படின்னா பிரம்மா வாய்வழி வம்சாவளி பிராமணர்கள். அதாவது இறைவனின் ஞானத்தை பிரம்மாவின் வாய் மூலமாக கேட்டு தனக்குள்ளே சமஸ்கார மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஆத்மாக்களாகிய நம்மள பிராமணர்கள்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதனை இந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு இது ரொம்பவே தேவைப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 3 தந்தையை பத்தி பார்த்தோம். ஒருத்தர் நமக்கு உடல் கொடுத்த தந்தை, இன்னொருத்தர் இந்த பிரம்மா தந்தை, இன்னொருத்தர் யாரு? ஆத்மாக்களின் தந்தையாகிய சிவ தந்தை. அப்ப இனிமே நம்ம எப்படி சொல்லுவோம் சிவனை? அவரையும் தந்தைன்னு தான் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல, அதாவது ஹிந்தியில வந்து பாபா அப்படின்னு சொல்றோம். அதனால நாம இனிமே சிவ பாபா, இவரை பிரம்மா பாபா. புரியுதுங்களா? இப்ப பாபான்னா வேற ஒண்ணுமே கிடையாது, தந்தைன்னு பொருள். நம்ம நிராகார ஆத்மாக்கள், நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை சிவன் தான். இந்த ஞானத்தை எடுக்கிறவங்களுக்கும் சரி, எடுக்காதவங்களுக்கும் சரி, அவரு நிராகார தந்தை, தி காட் ஃபாதர், இல்லையா? ஆனா இந்த பிரம்மா வாய் மூலமாக நம்ம பிறப்பெடுக்கிறோம்ல, அப்ப இந்த பிரம்மா நமக்கு அலௌகீக தந்தை. லௌகீகம்னா வேர்ல்ட்லி, அலௌகீகம்னா நான் வேர்ல்ட்லி, வேர்ல்டு. புரியுதுங்களா? லௌகீகம்னா என்ன? வேர்ல்ட்லி. அலௌகீகம்னா நான் வேர்ல்ட்லி. ஏன்னா நம்ம வாய் வழியா பிறந்திருக்கிறோம். இப்ப நான் எனக்கு எனக்கு உடல் கொடுத்த தாய் தந்தை வேறு. இப்ப நீங்க இத்தனை பேர் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் உடல் கொடுத்த தாய் தந்தை வேறு. பட் நம்ம எல்லாருமே இந்த ஞானத்தின் மூலமாக எப்படி இணைஞ்சிருக்கிறோம்? பிரம்மா குமார் குமாரிகள், சகோதர சகோதரிகளாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்ம இந்த அலௌகீக ஃபேமிலிக்கு, இந்த அலௌகீக பரிவாரத்திற்கு தந்தை யாரு? பிரம்மா. புரியுதுங்களா? புரியுது. அப்புறம் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை யாரு? சிவன். 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 ஓகேங்களா? ஓகே. சோ இதோட இன்றைய கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன மெடிடேஷன் நன்றி, அதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா மிகப்பெரிய பாக்கியசாலி ஆவேன். சுயம் பரமாத்மா இந்த உலகத்தில் அவதரித்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தார். அதை இந்த பிறவியில், இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது கேட்கின்ற பாக்கியத்தை நான் அடைந்திருக்கின்றேன். எத்தனை காலங்களாக இறைவனை நான் தேடிக்கொண்டிருந்திருப்பேன். இறைவனே என்னை தேர்ந்தெடுத்து இன்று தனக்கான அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். இறைவன் இந்த உலகத்தில் எதற்காக அவதரித்திருக்கிறார், அவருடைய காரியம் என்ன என்பதை நான் முழுமையாக அறிந்து கொண்டேன். நான் பிரம்மாவாய் வம்சாவளி பிராமண ஆத்மா. பிராமணன் என்றால் சங்கல்பத்தில் கூட எந்த விதமான
துக்கமும் யாருக்கும் கொடுக்கக்கூடாத நிலை. சங்கல்பத்திலும் பவித்திரதா என்றால் ஆத்ம உணர்விலிருந்து ஒவ்வொரு சங்கல்பத்தையும் சிரேஷ்டமானதாக கொண்டிருப்பதாகும். நான் ஆத்மா இப்பொழுது இறைவனின் வலதுகரமாக ஆகி தன்னுடைய சுய மாற்றத்தின் மூலமாக உலகத்தின் மாற்றத்திற்கு விதையாக ஆகின்றேன். இந்த உலக மாற்றத்தின் மூலமாக இந்த உலகத்தில் ஸ்வர்க்கமானது ஸ்தாபனை செய்யப்படுகிறது. அந்த ஸ்வர்க்கத்தில் தேவி தேவதைகளாக நாமே வலம் வரப்போகின்றோம். அப்படிப்பட்ட சிருஷ்டியை படைப்பதற்காக பரமாத்மாவே இந்த உலகத்தில் அவதரித்திருக்கின்றார். பரமாத்மா தந்தையாக வந்து நமக்கு ஆஸ்தியை தருகின்றார். இது ஸ்வர்க்கத்திற்கான ஆஸ்தியாகும். ஸ்வயம் பரமாத்மா ஆசிரியராக வந்து எனக்கு இப்படிப்பட்ட மேலான ஞானத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். பரமாத்மா சத்தியமான குருவாக ஆகி சத்குருவாக ஆகி எனக்கு முக்திக்கான வழியையும் ஜீவன் முக்திக்கான வழியையும் காட்டிக் கொண்டிருக்கின்றார். நான் ஆத்மா பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Thank you very much. ஏதாவது தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். சந்தேகங்கள், கருத்துக்கள்? எதுவும் இல்லை மேடம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓம் சாந்தி மேடம். ஓம் சாந்தி. குட் நைட். குட் நைட். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி மேடம். ஓம் சாந்தி சிஸ்டர்.